சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துங்க. அவரே வந்து தைரியமா வந்து திரும்பி வந்து வெளியே போயிட்டாரு. இவர் வந்துட்டார்ல, அதுதான் தைரியம். வந்துட்டு ஸ்டெடியா இல்ல, அதுதானே. சில அமர்ந்தாதான் பேசுவேன் அப்படின்னா அப்போ மக்களுக்காக எப்போ பேசுவார் ஒரு அரசியல்வாதியா? விஜய நீங்க ஒன்னா சேர்க்கூடாது. அவர் வந்தா கோடிக்கணக்கில் வர மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவரை பாத்தீங்கல்ல, கோடிக்கணக்கில் மக்களுக்காக போராட்டம் பண்ணா பிரச்சனை தீர்ந்துட்டு போகுது. மக்கள் பிரச்சனைக்காக தானே சார் வரணும். ரஜினியே பயந்தாரு, இன்னைக்கு ரஜினி வர முடியல, இன்னைக்கு விஜய் வராரு. இப்போ அஜித்தும் மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு, ஆனா நெருக்கத்துல கண்டிப்பா பகிரங்கமா சப்போர்ட் பண்ணுவார். என்ன பண்பு இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மக்களுக்காக வந்து போராட மாட்டாரு, குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பனையூர்ல தான் எல்லாரையும் வச்சு நான் பாப்பேன் அப்படின்னா, நீங்க சீமானையும் விஜயம் ஒப்பிட்டீங்கன்னா நிறைய விதத்துல ஒப்பிடலாம். சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பேச்சு திறமையில எந்த அளவுக்கு பேசுறாரு, இளைஞர்களை இழுத்தாரு. அவர்கள் ஊழல்வாதி எதுக்கு கட்சியில சேர்த்துக்கணும்? செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு சேர்த்துக்கணும்? ஊழல் வழக்கு ஒரு மேல இருக்கு. வாச்சாத்தி விவகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும் போது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காரு, வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காரு. ஊழல்வாதி இல்லன்னு ஆயிடுமா நான் கேட்கிறேன். ஒரு மோசமான நிலையில ஒரு மோசமான ஆட்சி கொடுத்தாரு, மிகப்பெரிய மோசமான ஒரு ஊழல்வாதி. அவரை நம்பி பின்னாடி இருக்க அத்தனை கோடி மக்களை அடகு வைக்க முடியுமா? பொதுச் செயலாளர் புஷியானந்த் பாண்டிச்சேரியில எவ்வளவு கொள்ளடிக்கிறாரு அப்படின்றது ரெக்கார்டு. நீங்க ஊழல்வாதிகளை தான் கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க எப்படி நீங்க ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப நீங்க எதை வச்சு நாங்க நம்புறதுன்னு நான் கேட்கிறேன். ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவோம்னா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து ஓட்டு போடுறோம். சார் வணக்கம். சந்தோஷம். 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நீங்க உங்க முதற்கட்ட பதிவை. வணக்கம். அம்ஜி சரவணன். அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில எங்க போனாலும் பாத்தீங்கன்னா விஜய் அலையா தான். நாங்களும் ஒரு யூடியூப் அப்படி நானும் பாலாஜி பண்றோம். இப்போ நிறைய ஊர்கள் போகும்போது எங்க போனாலும் இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை எல்லாருமே ஒரு டிவிக்கு ஆரவாரம் பண்றாங்க. நம்மளா சும்மா ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களா வந்து அவங்கள இது பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க, வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆதரவு டிவிக்கு ஒரு அலையாவே இருக்கு. டிவிக்கு தான் 2026 களம் தேர்தல் களம் சாதகமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இது ரெண்டுத்தையும் உடைச்சு எந்த விதத்துல விஜய் அவர்கள் வந்துருவார் நீங்க நினைக்கிறீங்க? அவர்களுக்கு ஓப்பன் டாக் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து மக்களோட பணத்துக்கு நான் ஆசைப்படல, உங்க காசு எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணின்றது என்ற அந்த ஒரு விஷயமே எல்லாமே இப்போ அந்த ஒரு கட்சிக்கு, அது இப்போ ஒரு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், வெறும் சீட்டு மட்டும் கொடுத்தா யாராவது போறாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான தொகை காசு கொடுத்தாதான் அவங்க எதுக்காக அந்த மாநாடு வச்சு மாஸ்க் காமிக்கிறாங்க. அந்த காசும் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணணும். காசு கொடுத்து அவங்க கூப்பிடுறாங்க, விலைக்கு வாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் பணம் தர மாட்டேன். ஏன்னா இவர் வந்து பணம் கொடுத்தாருன்னா இவங்க மாதிரி ஆயிடுவாங்க, இவர் வந்து மறுபடியும் சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும். மக்கள் விஜய் பணம் வாங்குறது நம்ம பாக்குறோம்ல. எதுல சொல்றீங்க நீங்க? கட்சிக்குள்ள போஸ்டிங்கு பணம் வாங்குறது நம்ம பாக்குறோம்ல. பணம் கொடுக்க மாட்டாரு. பின்னாடி இருக்கிறவங்க வேணா அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல பின்னாடியில இருக்கிறவங்கள இதே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ஏமாற்றம் அடைந்த, அதாவது பணம் கொடுத்து பதவி கொடுக்கல அப்படின்னு ஏமாற்றம் வந்து பொது வெளியில வந்து பேசுறாங்க. அது நம்ம எல்லாரையும் திருப்தி படுத்த முடியாது. இப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு சீட்டு கேட்கறாரு, தாவக்கல இல்ல ஐடிக்குள்ள கேட்கறாரு, அங்க எதிர்ப்பும் இருப்பாங்க, நிறைய 5 பேர் இருப்பாங்க. இப்போ இவன் கிடைக்காத ஒரு விஷயத்தினால அவன் ஆதங்கத்தை அவன் கொட்டுவான். கண்டிப்பா நான் சொல்றது புரியுதுங்களா? இவன் என்ன பண்ணுவான், எனக்கு கிடைக்கல அப்படின்றப்போ அவன் விஜய் வந்து இது பண்ணிதான் பேசுவான். அவனுக்கு கொடுத்தா அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஒண்ணு பிறப்புன்னு ஒண்ணுதான் இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி எதிர்ப்பு ஒண்ணு இருக்கதான் செய்யும். இப்போ சீட்டு கிடைச்சவர் சந்தோஷமா இருப்பாரு, சீட்டு கிடைக்காத ஒரு ஆதங்கத்தை கொட்டுவாரு, இன்னொரு கட்சிக்கு போவாரு. இல்ல அப்படி ஆதங்கத்தை கொட்டல. ஏன்னா பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியில ஆரம்பத்துல இருந்து ரசிகரா இருக்கும் போதே போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கும் கொடியேற்றுறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன புஷியானந்த் அவர்கள் அடுத்தடுத்து கட்சியில இருந்து பிரபலமா வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்ப இங்க போஸ்டர் ஓட்டணும், சைக்கிள்ல ஏறி போயிட்டு போஸ்டர் ஓட்டணும், கொடி கட்டணும், ஏமாற்றுறதுல அதனுடைய ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்துறாங்க. இல்ல கட்சியை வழிபடுத்தணும்ல. இப்போ அதுக்கான இப்போ செங்கோட்டைன்றது வந்திருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம். இல்ல நாட் ஃபார் செங்கோட்டையன், நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். செங்கோட்டையனா இருக்கட்டும், மாதவர்ஜனா இருக்கட்டும், சிடி நிர்மல்குமாரா இருக்கட்டும், அது அருண்ராஜ் அவரா இருக்கட்டும், எல்லாருமே இது வந்து மேல் மட்டத்துல. கீழ் மட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பில்லர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு அனுபவம் வேணும். இல்ல விஜய் பில்லரா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரா?
கண்டிப்பா தைரியம் சொல்றீங்க தைரியம் ஒண்ணே போதும். புரியல தைரியம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, அவரே வந்து தைரியமா வந்து திரும்பி வந்து வெளியே போயிட்டாரு. இவர் வந்துட்டார்ல, அதுதான் தைரியம். வந்துட்டு ஸ்டெடியா இல்ல அதுதானே. இப்போ உங்களுக்கு ஸ்டடி இல்ல உங்களுக்கு. இருக்கிறதுனாலதான் நுணுக்கங்கள் இருக்கிறதுனாலதான் அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பேக் அடிச்சிட்டாரு. ஓகே, விஜய் அவர்கள் வந்து நின்னுட்டு அந்த ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்ல. எங்க நீங்க மைண்ட் இல்லன்னு சொல்றீங்க, சொல்லுங்க எந்த மைண்ட் இல்ல? இல்ல ஒரு அரசியல்ல வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் தான் எதிர்க்கும். ஆனா நான் திமுக மட்டும் தான் எதிர்ப்பேன், பாஜக அரசியல்வாதி மாதிரியும் நீங்க அவர் பேசணும். எல்லா இடத்துலயும் எல்லா அரசியல் மாதிரி சொல்லல. இப்போ 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 உதாரணத்துக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பாஜக ஒன்றிய அரசு சார்பா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கண்டன அறிக்கை கூட விஜய் அவர்கள் கொடுக்க முடியல. இல்லங்க. ஓகே, இப்போ ஆட்சியில இருக்காங்க டிஎம்கே, அவங்க என்ன பேசுவாங்க? டிஎம்கே காரங்க எதுதான் பேசுவாங்க. இப்ப இவர் வந்து இப்பதான் உள்ள வர போறாரு. இவர் இதுக்குள்ளேயே வந்துட்டாரு. வந்து மூணாவது வருஷம் இல்லையா? மூணாவது வருஷம் வந்துருச்சு. இதுக்குள்ள நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இவர் ஒரு ஆட்சியில அமைஞ்சிட்டு நீங்க இது மாதிரி பேசலன்னா பரவாயில்ல. இல்ல ஆட்சியில அமர்ந்தாதான் பேசுவேன் அப்படின்னா அப்போ மக்களுக்காக எப்போ பேசுவார் ஒரு அரசியல்வாதியா? இதான் வர போறாருல்ல, இப்ப வந்துட்டாரு. இப்ப ஓட்டு போட போறாங்க, அது சதவீதம் தெரியும். அதுக்கப்புறமா நீங்க ரீசெண்டான பேட்டி பாத்தீங்கன்னா அவரோட இது, நான் மக்களுக்காக நான் எது வேணா செய்வேன், நான் விட மாட்டேன் உங்களை, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மூணாவது வருஷம் ஆரம்பத்துல அவர் கொடுத்தாரு, அவர் பேச சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தா வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? செயல்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு மறியல் போராட்டம், பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்க. பர்மிஷன் நீங்க தாவேக்கா அலுவலகத்துல பண்ண கட்சிக்கு இல்ல. விஜய் நீங்க ஒன்னா சேர்க்கக்கூடாது. அவர் வந்தா கோடி கணக்குல வர மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவரை பாத்தீங்கல்ல. கோடி கணக்குல மக்களுக்காக போராட்டம் பண்ணா பிரச்சனை தீர்ந்துட்டு போகுது. மக்கள் பிரச்சனைக்காக தானே சார் வரணும். முக்கியமான பிரச்சனை தான் சார் வெளியே வரணும். கேக்குறேன்னா பிரச்சனைகளா ஏன் வெளியே வரணும்? இல்ல முக்கியமான பிரச்சனை இல்லைங்களா? எதுக்குங்க திருப்பரங்குன்ற விஷயம் முக்கியமான விஷயம். பிரச்சனை இல்ல. போராட்டம் இருக்குல்ல, பிஜேபி என்ன போராட்டம்? தாவேக்கா தரப்புல இருந்து எப்படி போராடுனீங்க அதுதான் கேக்குது கேள்வி. பிஜேபி தரப்புல எல்லாரும் சேர்த்து போறாங்க. ஓகே, தாவேக்கா சார்பா வந்து மத சார்பற்றதுல எந்த விதத்துல போராடினாங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க வந்து பிஜேபி நல்லா போராட்டு இருக்காங்க, ஏன் எல்லாருமே போராடணுமா? தாவேக்கா தரப்புல இருந்து போராடல, அவங்க போராடினாங்க, நான் போராடினா அப்ப ஓட்டு அவங்களுக்கு போட்டலாமா? தாவேக்கா போடாம அவங்களுக்கு போட்டலாமா? இப்ப இவர் இப்பதான் வந்து வராரு, எல்லாத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்லையே. இவர் வந்து முதல்ல இந்த வரக்கூடாதுன்னு சொல்லி போராடினார்ல சார், அதுக்கு வந்தார்ல சார். இல்ல அவங்க அப்படி வரலனாடா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்திருக்கலாமே, வெளியே வரலாமே, ஏன் வர மாட்டாங்க? வரமாட்டேன்றாங்க. அது இல்ல, எல்லாத்துக்கும் வர தேவையில்லை. இது பழைய அரசியலே தேவையில்லை, எங்களுக்கு புதிய அரசியல் தேவை. எப்படி பழைய விஜய் வந்து வெளியே வந்தாவே பிரச்சனை ஆகுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், ஹீரோ, புரியுதுங்களா? அப்படியே வெளியே வந்தாருன்னா இவங்க என்னென்ன அவரை வந்து வெளியே வர விடாம என்னென்ன பண்ணுமோ பண்றாங்க. இவர் வந்து மத்தவங்க மாதிரி இவர் என்ன சொல்றாரு, என்னோட தலைமையில தான் கூட்டணி அமையணும்ன்றாரு. நான் யாருக்கும் நான் மத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வரல, தெளிவா பேசுறாரு. அப்ப இவர் மக்கள் வந்து அலை இவருக்கு இருக்கு. யார இப்போ நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் நம்ம முதல்வர் வந்து ஜெயிச்சாரு, திமுக ஜெயிச்சது, அவர் முதல்வராக இருந்தார், சரிங்களா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துல எவ்வளவு ஓட்டு, இந்த விஷயம் யாருமே எந்த ஒரு இதுலயுமே பேசிருக்க மாட்டாங்க. நிறைய டெத்தா இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு அதிமுகவோ வைகோ அவர்களோட ஓட்டோ, இப்படி ஒவ்வொரு கட்சிகளோட ஓட்டு தான் எல்லாமே. எத்தனையோ கோடி பேர் செத்துருக்காங்க இந்த 5 வருஷத்துல. இது வந்து எல்லா கட்சிக்குமே இழப்பு. இந்த பர்சன்டேஜ்ன்றது இதுல இவருக்கு ஏறும். அந்த 5 வருஷத்துல எவ்வளவு ஓட்டு, புது ஓட்டு 18 வயசு ஆகி அவங்க ஓட்டுரிமைக்கு வராங்க பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து இவருக்கு சாதகமா கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த புது ஓட்டுல இவருக்கு வந்து ஜென்சின்னு சொல்றாங்களா, அது அந்த ஓட்டு வந்து இவருக்கு சாதகமா இருக்குது. இப்போ இந்த ஒரு சில கருத்து கணிப்புல எலெக்ஷன் நடத்தலாமா வேண்டாமா, இவருக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்ற மாதிரி ஒரு காமெடியா பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்குது. அதனால இவருக்கு இந்த இது இருக்கும்போது இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நல்லா செய்வார். மக்கள் எல்லாமே மாற்றம் வேணும், புதுசா ஒருத்தர் வரட்டும், இவங்க பழைய ஆட்கள் வேண்டாம் போதும் அப்படின்றப்போ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நான் வந்து அம்மா இருக்க வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டவன். இதுக்கப்புறம் வந்து இந்த அந்த தவழ்ந்து போயோ அவர் பல பிரிவுகள் எந்த ஒரு தலைமை பண்புன்றதுக்கு இது வரைக்கும் இப்ப யாரும் இல்ல. கலைஞரோட இது அவரோட இது போச்சு. அதாவது அவருக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கு, அதே மாதிரி அம்மாக்கு தனி ஒரு இது இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் ஒரு யாரும் இல்ல. ரஜினியே பயந்தாரு, இன்னைக்கு ரஜினி வர முடியல, இன்னைக்கு விஜய் வராரு. அதனால நம்ம எல்லாரும் ஆதரிப்போம். இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். இந்த சினிமா துறையிலேயே அஜித் விஜய்னு இருந்தது. இப்போ அஜித்தும் மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு, ஆனா நெருக்கத்துல கண்டிப்பா பகிரங்கமா சப்போர்ட் பண்ணுவார். அது அவர் மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களும் பண்ணுவாங்க. எல்லா மக்களும் அவருக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இது வந்து மக்களோட கூட்டணியா இருக்கு விஜய் கூட. உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். இப்போ
யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், இது ஜனநாயக நாடு, யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா மக்கள் ஆளலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. ஆனா என்ன ஆள்ற தலைவர் எப்படி இருக்கணும்ன்றது நான் டிசைட் பண்ணணும், நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா நானும் ஓட்டு போடுறவன். கண்டிப்பா என்ன ஆள்ற தலைவன், என்ன ஆளணும்னு நினைக்கிற தலைவர்கிட்ட சில பண்புகளை நான் எதிர்பார்க்கறது என்னுடைய ஜனநாயக கடமை. அப்படி இருக்கும் பொழுது விஜய் மக்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு. இப்ப 3 வருஷம் வந்துட்டாரு, 3 வருஷம் ஆயிடுச்சு வந்து எந்த அளவுக்கு மக்களை நின்று இருக்காரு, மக்களுக்காக நின்று இருக்கிறாரு தான் என்னுடைய கேள்வி. ஒருவேளை நீங்க முன்வைக்கிற கருத்துப்படி அவரு வெளியே வந்தா கோடிக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் வருவாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் வரலாமே, ஏன் அவங்க வர மாட்டாங்க? ஏன் விஜய் வந்தாதான் இத்தனை கோடினா இவங்க வந்து விஜய் மாதிரி ஒரு ஃபெமிலியர் இல்லையே. செங்கோட்டையன் அவர்கள் வரலாம், ஆதவர்ஜனா வரலாம், சிடி நிர்மல்குமார் வரலாம், பொதுச் செயலாளர் புஷியானந்த் வரலாம். 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களும் ஏன் வரமாட்டாங்க தான் எங்களுடைய கேள்வி. நீங்க முதல்ல கேட்ட கேள்வி விஜய் கேட்டீங்க இல்லையா, என்ன கேட்டீங்க சொல்லுங்க கொஞ்சம். விஜய் அவர்கள் ஏன் மக்களுக்காக நிக்கல, மக்களோட நிக்கலன்னு கேட்டு சொன்ன மாதிரி இருந்தது, அவரோட பேக்ரவுண்ட் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல அவரோட பேக்ரவுண்ட் அவர் எப்படி வந்தாரு சொன்னீங்க. எல்லா தலைவர்களும் வரலாம், மக்களை ஆளலாம், ஆனா என்ன ஆள்ற தலைவருக்கு சில பண்புகள் இருக்கணும். அந்த பண்புகளை நான் பார்க்கணும்னு தான் நான் கேட்கிறேன். என்ன பண்பு இல்லன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மக்களுக்காக போராட மாட்டாரு, குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பனையூர்ல தான் எல்லாரையும் வச்சு நான் பாப்பேன் அப்படின்னா கிரவுண்ட் லெவலுக்கு இறங்க மாட்டேங்கிறாரு. எடுத்துங்க, குரல் கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு, அவர் ஓட்டு போடுறாங்களா? அது அவங்களுடைய மக்களுடைய மனநிலைமை. நீங்க சீமானையும் விஜயம் ஒப்பிட்டீங்கன்னா நிறைய விதத்துல ஒப்பிடலாம். சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பேச்சு திறமையில எந்த அளவுக்கு பேசுறாரு, இளைஞர்களை இழுத்தாரு. ஒரு காலகட்டத்துல விஜய் வரதுக்கு முன்னாடி இளைஞர்கள் படை யார் பின்னாடி போச்சுன்னா சீமான் பின்னாடி தான் போச்சு. ஏன்னா அவர் அப்படி அந்த பேச்சு அந்த உரை அது மாதிரி. விஜய் அப்படி பேசுறது இல்லையே, 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு போறோம். நம்ம மாற்று அரசியல நம்ம பாக்கலாங்க. ஆமா, இதுதான் மாற்றம். அமைதியா இருந்து நம்ம சாதிக்கலாம், அமைதியா இருந்து சாதிக்கலாம். உங்களுக்கு எல்லா அரசியலும் பார்த்தாச்சு. வீட திருட வரான் அப்படி அவர் பேசாத பேச்சே இல்ல. டிஎம்கே வச்சு அவ்வளவு பேசினாரு. இப்ப எங்க இருக்காரு அவரு? அது காலத்தின் கட்டாயம். இப்போ அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிர்க்க மாத்தி மாத்தி பேசுறாரு. அதை வச்சு நம்ம ஆதரவு கொடுக்கலாம், முட்டாளாக்கலாமா நம்ம மக்களை? முட்டாளாக்கணும் இல்ல. இப்போ வெளியே போராடினா ஒரு நல்லா பேசிட்டா அவருக்கு ஆதரவு கொடுத்துடலாமா, ஓட்டு போட்டுடலாமா? அந்த ஓட்டெல்லாம் வீணாக்காதா? ஊழலுக்கு எதிராக நிக்கிற விஜய் அவர்கள் ஊழல்வாதி எதுக்கு கட்சியில சேர்த்துக்கணும்? செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு சேர்த்துக்கணும்? ஊழல்களுக்கு ஒரு மேல இருக்கு. ஊழல்வாதிகள் நல்லவர்களும் சில பேர் இருப்பாங்க இல்லையா? செங்கோட்டையன் வாச்சாத்தி விவகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியல? இல்ல வாச்சாத்தி விவகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியல? அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும் போது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காரு, வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காரு. என்னோட சேர்த்துக்கிட்டா இப்ப ஊழல்வாதி இல்லன்னு ஆயிடுமா நான் கேட்கிறேன். என்னோட அனுபவத்திலையும் நம்ம பாக்குற சேனல் நியூஸ் சேனல்ஸ் இல்லையா, அதை வச்சு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். முக்காவாசி செங்கோட்டையனை பத்தி தவறானத அவ்வளவு வரல. இல்ல நீங்க டிவில வரத வச்சுலாம் பார்க்க முடியாது சார், ஆன் ரெக்கார்ட் வச்சு நம்ம பார்க்கணும். நாங்க பொதுமக்கள் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும், பேப்பரை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். எது நிறைய வருது பாருங்க. இல்ல அவர் மேல வழக்குகள் இருக்கட்டுங்க, வழக்கு அப்ப தெரியாமலே போயிட்டா அதை நம்பி நீங்க எப்படி சார் ஓட்டு? அது டிவில இருக்கு. ஒரு ஃப்ராடு, ஒரு இதுவரைக்கும் சாரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த கூடாது. ஒரு மோசமான நிலையில ஒரு மோசமான ஆட்சி கொடுத்தாரு, மிகப்பெரிய மோசமான ஒரு ஊழல்வாதி. அவர் என் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் அவர் நல்லவரா தெரியல, எனக்கு மட்டும் ஏதோ நல்லது பண்ணிட்டாருன்றதுக்காக அவரை நம்பி பின்னாடி இருக்கிற அத்தனை கோடி மக்களை அடகு வைக்க முடியுமா? நாங்க எங்களுக்கு செங்கோட்டையின் மேல இது வரைக்கும் பெருசா எதுவும் தெரியல, தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு. இருக்கணும் சார். எல்லாமே இப்போ நம்ம 5 பேர்ல எல்லாமே நம்ம ஒரு இதுவா இல்ல, புரியுதுங்களா? ஒண்ணு இல்ல சார், 5 வரல ஒண்ணு இல்ல, ஏத்த இருக்கும். நான் கேக்குறது என்னன்னா, நீங்க அவ்வளவு பர்ஃபெக்டா நான் அரசியல் கொண்டு வர போறேன், மாற்று கொண்டு வர போறேன்னா முதல்ல உங்க கட்சி பேஸ் நீங்க முதல்ல ரெடி பண்ணிருக்கணும். இது வரைக்கும் ஆண்டவங்க எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்ட்டா இருந்தாங்களா? யாருமே இல்ல. அதுக்காக ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். மாற்று பர்ஃபெக்ட்டா இருக்கணும், அவரோட தலைமையில இருக்கும். மற்றவங்க தலைமை பண்ணாங்கல்ல, அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள சரியா அவங்க வழி நடத்தல, இப்படி இருக்கணும்னு பண்ணல. ஏன்னா அவங்களே சரியில்லை, அவங்க யாரையும் வழி நடத்த முடியாது. இவர் என்ன சொல்றாரு, சரியா இருப்பேன்னு சொல்றாரு, இவர் கீழே இருக்கவங்க சரியா நடத்துவார். இல்ல அந்த சரியா இருக்கிறது தான் கட்சியில பேஸ்லயே முதல்ல இல்ல. நீங்க ஆட்சியில எப்படி எடுத்துட்டு வருவீங்க நான் கேக்குறேன். என்ன லாட்டரி ஊழல் பண்ணாரு, ஆதவர்ஜனா அவர் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருங்க. மதுபானத்துல வியாபாரம் பண்ணி பொதுச் செயலாளர் புஷியானந்த் பாண்டிச்சேரியில எவ்வளவு கொள்ளடிக்கிறாரு அப்படின்றது ரெக்கார்டு. அவரு நீங்க பொதுச் செயலாளர் கொண்டு வரீங்க. சிடி நிர்மல்குமார் பாஜக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, அவரை நீங்க கொண்டு வந்து இது பண்ணிருக்கீங்க. செங்கோட்டையன் அவர்கள் அவர் வாச்சாத்தி விவகாரம், போக்குவரத்து இவ்வளவு நீங்க ஊழல்வாதிகளை கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க எப்படி நீங்க ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப, நீங்க எதை வச்சு நாங்க நம்புறதுன்னு நான் கேக்குறேன். இல்ல அதுதான் உங்களுக்கு பதில் முன்னாடியே கொடுத்திருந்தேன். என்னன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணாங்க.
யார ஊழல் பண்ணல. இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் சொத்தையும் அவங்க எலெக்ஷன் டைம்ல என்னோட சொத்து இதுதான் அப்படின்னு கொடுத்ததுதான் அவங்க கிட்ட இருக்குதா நீங்க பாருங்க. இல்ல என்ன இப்போ இவர் வந்தாருன்னா மேபி ஒவ்வொருத்தரும் கொடுக்க போறது இல்ல நான் கேக்குறேன். விஜய் அப்படி மறைச்சுதான் கொடுப்பாரு. தெரியல அது ஓப்பனா சொல்ல நான் ஓப்பனா சொல்றேன், அது தெரியல எப்படி கொடுக்க போறாரு தெரியல. நீங்க இவங்களை எடை போடும் போது இவரே இடம் போடணும். விஜய் சரி, விஜய் கூட இருக்கிறவங்க வேட்பாளர்களும் சரி, ஓப்பனா சொத்து மதிப்பு யாரும் கொடுக்க போறது இல்ல, மறைச்சுதான் கொடுக்க போறாங்க. அது நம்ம பதிவு பண்ணணும்ல. கண்டிப்பா இது வரைக்கும் எப்படி நடந்ததோ அவர் என்ன சொல்றாரு, நான் மக்கள் காசு எனக்கு வேணாம். அவர் நல்ல பீக்ல இருக்கும் போதே அந்த விஷயத்த விட்டுட்டு வராரு. எனக்கு நான் நிறைய படம் நடிச்சா நிறைய சம்பாதிப்பேன், எனக்கு அந்த ஒரு மக்களுக்கு இவ்வளவு இந்த விஷயத்த எனக்கு கொடுத்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு வராரு. சரிங்களா? அப்போ நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா யாராலுமே இருக்க முடியாது, 5 வருடம் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா நான் என்ன சொல்றேன், அவரோட தலைமையில அதை கரெக்டா வச்சிருப்பாருன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் எதுக்கும் ஆசைப்படலன்றப்போ அவருக்கு கீழே வரவங்க ஏதோ எந்த தப்பு பண்ண மாட்டாங்க, அந்த ஆட்சி கரெக்டா கொண்டு போவாரு. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, 2 நிமிஷம் தான் பேசுறாரு அப்படி சொன்னீங்க. உங்களுக்கு செயல் வேணுமா பேச்சு வேணுமா? பேசுறவங்க எல்லாம் செயல்பட்டு நாங்க இதை சொல்ல மாட்டோம். இல்ல ஒரு நிமிஷம். செயல் நீங்க அவர் ஆட்சிக்கு அதிகாரம் கையில இருந்தாலும் எதுவும் செய்ய முடியும். நம்ம ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நான் பொதுவா நான் சொல்றேன், அதிமுக ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சு. அதிமுக இருக்கும்போது டிஎம்கே செயல்பாட்டுல கிடையாது சார், ஆட்சியில கிடையாது. அவங்க சில போராட்டங்கள் மக்களுக்காக மக்களுக்காக இருந்து பேசணும். புது மாற்று வர்றப்ப எனக்காக அவர் என்ன பேசுறாரு, அவர் மாத்துவார் விஜய் வேற. நான் வெளியே போனா அந்த அளவுக்கு கூட்டம் வராது, அவர் வெளியே போனா கூட்டம் வரும். தலைவர்கள் இங்கே 2ஆம் கட்டத்தில் இங்க பாருங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் இப்ப என் பகுதியில மத்திய சென்னையில இருக்கிறேன். அதிமுக மத்திய சென்னையில அதிமுக பர்மிஷன் கொடுக்காது. அது அஜித்குமார் வழக்குல லாக்அப் டேத்துக்கு கொடுத்தாங்களா சார் பர்மிஷன் கொடுத்தாங்க. எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா 2ஆம் கட்ட தலைவர்களும் போராட்டம் பண்ணாங்க. அதே போல ஒரு விவகாரத்துக்கு நீங்க எடுத்து நீங்க பண்ணுங்க. நீங்க 19 பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கட்டி கழிச்சுட்டு போயிட முடியாதுல்ல. இறங்கி நீங்க வந்தாதானே தெரியும் இதுக்கு பர்மிஷன். நீங்க பர்மிஷன் ஏன் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு கொடுக்க உயர்நீதிமன்றவுடைய வரைமுறை, அதுக்கு உட்பட்டு தான் பர்மிஷன் கொடுங்க. நீங்க கவர்மெண்ட்டை விட்டுருங்க. பர்மிஷன் உயர்நீதிமன்றத்துல சில வரைமுறைகளை கையாள சொன்னாங்க, அதை இவங்க தாவேக்க கையாளல. ஒரு நிமிஷம் கையாளல இல்ல. யார் ஆம்புலன்ஸ உள்ள விடுறாங்க, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. இந்த மாதிரி மேலும் அவர் என்ன நினைக்கிறாரு, உயிரிழப்புகள் ஆயிடக்கூடாது, மக்கள் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ இவங்க விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது நான் ஒரு விஷயத்துல வரேன், அது எதிர்ப்புகள்னு கிளம்புது. இவங்க என்ன பண்றாங்க, மக்கள் அடிக்கிறாங்க. சரி ஓகே, நான் அவரோட நல்ல எண்ணம் என்னன்னா மக்கள் பாதிக்க நம்ம அவருடைய விஷயம் எதுனாலும் என்கிட்ட வாங்க, என் சொத்தை இது பண்ணுங்க என்னோட இது பண்ணுங்க, நீங்க மக்களை தொடாதீங்கன்னு சொல்றாரு. நீங்க உங்க வாதத்துக்கு நான் வரேன். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பனையூர்ல கூப்பிட்டு நலத்திட்டம் பண்ணாரு. அதே போல பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, பனையூர்ல கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. 41 பேர் கரூர்ல இருந்தாங்க, அந்த குடும்பத்தாரையும் அது ஒரு மண்டபத்துல உட்கார வச்சு பார்த்தாரு. சோ எல்லாரையும் பனையூர்ல வர வச்சு பாக்குற விஜய் அவர்கள் போராட்டத்தை பனையூர்ல பண்ணிட்டு போயிடலாமே, கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிடலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? வெளியே வர வேண்டாம். வெளியே வந்தா உங்களுக்கு உயிரிழப்புகள் வரும், மக்கள் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பனையூர்ல நீங்க போராட்டம் வச்சுட்டு போங்க, எல்லா மீடியாக்கள் வர போறாங்க, காட்ட போறாங்க. விஜய் அவர்கள் பரவாயில்லப்பா, வெளியே வந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மக்கள் எல்லாம் இவ்வளவு கூடுறாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. பனையூர்ல இந்த திருப்பரங்குன்றத்துக்காக போராட்டம் பண்ணாரு, வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு போராட்டம் பண்ணாரு, கண்டனம் தெரிவிச்சாரு. இப்போ ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கு, தமிழ்நாடு வஞ்சிச்சிருக்கு, அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பனையூர்ல பண்ணாரு. பண்ணிட்டு போடலாமே, ஏன் பண்ண மாட்டாரு? சொல்றீங்க, அதை பண்ண அதுக்கு ஒன்றும் பேசுவீங்க சார். பண்ணறதுக்காக பேசாம இருக்கிறாங்க, பேசுறாங்க, பண்ணாம இருக்கிறதுக்கே பேசுறாங்க. பேசாமலே இருந்துட முடியுமா சார்? பொது வாழ்க்கை மக்கள் பிரச்சனைன்னு வந்துட்டா ஒண்ணு நீங்க பேசணும், இல்ல விமர்சனங்களை ஏத்துக்கணும் சார். பொது வாழ்க்கை நீங்க வரீங்களா, கருத்துக்களை ஏத்துக்கணும், அதான் ஒரு கட்சி தலைமைக்கு பண்பு. இவங்க இப்படி பேசிடுவாங்க, அதுக்காக நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்றதெல்லாம் எந்த விதத்துல ராஜிக்கு நான் கேக்குறேன். விமர்சனங்களை ஏத்துக்காமலே இல்லையே, மேடையில ஏறி விமர்சனங்களை மட்டும்தான் பேசுறீங்க, மக்களுக்கான நலனை பேசலையே. பேசுங்களா? ஏன் அவங்கள நீங்க ஆட்சி கொண்டு அசைவம் உண்டாக்கணும், ஆட்சி கொண்டு வரணும் சார். இப்ப ஒரே ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு இந்த 2 கட்சிகளும் பேசாம இருந்து ஆட்சி கொண்டு வந்துருவாங்களா? கண்டிப்பா அவர் பேசவே வேணாம் சார். அவங்களையே ஆட்சிக்கு கொண்டு வராத மக்கள் இல்ல பேசுறவங்களையே ஆட்சிக்கு கொண்டு வராத மக்கள் பேசாம இருந்த விஜயை கொண்டு வந்துருவாங்களா? எந்த நம்பிக்கையில நீங்க பேசுறீங்க? இது சகத்துல உருவாக்கும் சார். நம்ம இப்போ எல்லா அரசியலும் பேசி ஏமாத்திட்டாங்க எங்களை எல்லாரையும். நம்ம தமிழ்நாடு மக்களை பேசாம ஏமாத்துவாரோ நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்படி நினைக்கும் போது என் கேள்வி இப்படி வரல. நினைக்கிறேன் சார், அவர் கண்டிப்பா ஒரு மாற்று அரசியல் எங்களுக்கு தேவைப்படுது. அவருக்கு இப்ப வந்திருக்காரு. இந்த 2 கட்சி பெரிய கட்சியை நம்ம வின் பண்ணோம்னா
அதுக்கு ஒரே மாற்று நம்ம விஜய் சார் தான். கேக்குறேன், நீங்க 19 ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போறீங்க. 2 கட்சிகளுக்கு மாற்று விஜய் வேணும் அப்படின்னா ஆக்கப்பூர்வமா அவர் என்னென்ன செய்ய போறாரு, என்னென்ன செயல் திட்டங்கள் தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அது என்ன நல்லது பண்ண தெரிய போகுது. நான் கேக்குறேன், அவர் எதுவுமே எடப்பாடி பழனிசாமி இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில இல்ல, ஆனா இருந்தாலும் மக்களுக்காக வந்து இறங்கி ஒரு நிமிஷம். காமராஜர் படிக்காத ஒரு மேதை முதலமைச்சர் இருந்தார். என்ன அவரே வந்து அவரு மக்களுக்கு அந்த எப்பவுமே ஒரு திங்கிங் வேணும், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற திங்கிங் வேணும். அவரு வந்து படிக்கல, அவரு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கலெக்டர் IAS, IPS இவங்க கிட்ட இந்த மாதிரி இதை பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்ட அவங்க ஒரு வழியை சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு படிக்காத மேதை அவர் பண்ணும்போது இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்குது, நல்லது பண்ணணும்னு நினைச்சு வராரு. அதெல்லாம் ஆட்சி நடக்கும் போது என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணுவாங்க. இப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கே நிறைய விஷயம் தெரியுது. அப்படின்றப்போ அவங்க நல்லது பண்ணுற எண்ணம் தான் வேணும் அரசியல்ல. நான் சொல்ல இது வரைக்கும் நல்லது பண்ணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. அவங்க வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போலான்றதுதான் குறியா இருக்கிறாங்களே தவிர நல்லது பண்ணணும்னு ஒருத்தர் வராரு, அவர் ஆட்சி அந்த அதிகாரம் கிடைச்சாதான் அவரால் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்ப இந்த வாட்டி மக்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கிறாங்க. மாற்று கட்சிகள் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீமான் வந்து பேசினாரு. அவ்வளவு ஆதரவு அவருக்கு முன்னாடி இருந்தது, ஏன்னா இனி இருக்காது. ஏன்னா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் யார் வருவாங்க, எல்லாரும் ஒரு இருக்க சுத்தி எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா இப்ப எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இவர் வர வாய்ப்பு இருக்கு, சும்மா நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்ப நினைக்கிறாங்க மக்கள். அதனால இவருக்கு பக்காவா எல்லா 100% ஓட்டு விழுந்து இவர் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வெற்றி நிச்சயம் நான் சொல்றேன். வரட்டும் சார், வெற்றி நிச்சயம் வரட்டும். அதுல நான் எதுவுமே உடன்படல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை, தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு வந்தாரு, எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு அவருக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை படிக்க வச்சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இனி நிறைய பேரை படிக்க கொண்டு வந்தாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவரையே தோக்கடிச்சவங்க தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். சோ இவ்வளவு செஞ்ச பெருந்தலைவரே தோக்கடிச்சவங்க ஒண்ணுமே செய்யாத விஜய் அவர்களை எப்படி கொண்டு வருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இப்ப நீங்க கேள்வியிலே பதில் இருக்கு. எப்படி தோக்கடிச்சாங்க காமராஜர் சார்? பேசி தான் தோக்கடிச்சாங்க. அதுதான் பேச மாட்டேங்கிறாரு கேக்குறேன். பேசி தோக்கடிச்சாங்க இல்ல சார், பேசி தோக்கடிச்சவங்க நீங்களே சொல்றீங்க. பிரைன் வாஷ் பண்ணி எல்லாரையும் நம்மள முட்டாளாக்கிட்டாங்க. இப்ப இவங்க பேசி பிரைன் வாஷ் சீமான் எல்லாரும் நீங்க சொல்ற பாயிண்ட்ல வர இது வரைக்கும் ஊழல் பண்ணியோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மோசமான ஆட்சியை கொடுத்து மக்கள் மூளை எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு படிச்சு வச்சிருக்காங்க. நீங்க வந்து பேசி பிரெயின் வாஷ் பண்ணுங்க, அதே அழுக்கோட அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க ஓட்டு போடுறத மட்டும்தான் பேசுறீங்களே தவிர இன்னும் வரலையே. ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவோம்னா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து ஓட்டு போடுறோம். கண்டிப்பா தேர்தல் அறிவிட்டு சார் அவங்களோட கொள்கைகள் இப்ப எல்லாமே இனிமேல் தான் வரும். இன்னும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணல டேட்டு, பண்ண பிறகு உங்களுக்கு ஒன்னொன்னா வரும். அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, இப்ப எல்லா கட்சியும் அறிவிச்சிட்டாங்களா? கட்சி ஆரம்பிச்சு 3வது அதிமுக அறிவிச்சிருக்காங்க, டிவிக்கு கொஞ்சமா வரும் சார்.